சூடாக டேஸ்ட்டாக ஒரு தேங்காய் போளி செய்யலாமா? அதுக்கு தேவையான இன்க்ரீடியண்ட் வந்து மைதா, மஞ்சள் பொடி, எண்ணெய், உப்பு, கொஞ்சமாக நெய், துருவின தேங்காய், வெல்லம், தண்ணி தேவையான அளவு. இப்போது மைதாவை ஃபஸ்ட்டு நல்லா கொட்டி சலிச்சிட்டு அதில் கொஞ்சமாக மஞ்சள் பொடியும், கொஞ்சம் எண்ணெய், ஒரு பிஞ்சு சால்ட்டு, தண்ணி கொஞ்சம் தெளித்து அதை வந்து நல்ல ஒரு மாவு பதத்துக்கு, மாவு பதம்னா கொஞ்சம் சாஃப்டான ஒரு மாவாக நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கணும். பிசைஞ்சு எடுத்துட்டு நல்லா ஒரு பேன் எடுத்து அதில் கொஞ்சம் ஆயில் அப்ளை பண்ணி இந்த மாவை அதில் வச்சுட்டு மேலே லைட்டாக ஆயில் அப்ளை பண்ணி ஓரமாக வச்சுட்டு இன்னொரு பேனில் கொஞ்சம் கீ ஊற்றிட்டு 2 ஏலக்காய் தட்டி போட்டு அதில் துருவின தேங்காய் போட்டு கொஞ்சமாக அந்த அளவுக்கு தேங்காய் எடுத்த அளவுக்கு வெல்லத்தை போட்டு லைட்டாக ஒரு பின் சால்ட் போட்டு இது ரெண்டுத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சிடணும் கொஞ்சம் சூடாகிறதுக்கு. அதுக்கப்புறமா நம்ம மிக்ஸ் பண்ணி வச்ச மாவை ஒரு வாழை இலையில் கொஞ்சமாக எண்ணெய் தடவி அந்த போலி மாவை அதில் வச்சு கையாலேயே நல்லா தட்டி எடுத்துட்டு நடுவில் அந்த ஸ்டஃபிங் வச்சு நல்லா 4 பக்கமும் நல்லா மடித்து எடுத்து திருப்பி அந்த விரல்களாலேயே அதை வந்து நல்லா தட்டி எடுத்துட்டு பேன் சூடாக வச்சுட்டு அந்த பேனில் வந்து நார்மலாக நம்ம சப்பாத்தி வந்து 2 பக்கமும் இவனாக குக் பண்ணி எடுக்கிற மாதிரி இதையும் நல்லா குக் பண்ணி எடுத்து சூடாக சர்வ் பண்ணனா நம்ம தேங்காய் போளி ரெடி.